Hi children, welcome to Atulya YouTube channel. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருடைய பேசிக் திங்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதனுடைய டெஃபினேஷன் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னால் என்னப்பா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர்னால் என்னென்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் அது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோன்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நவடேஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீல்டு. எல்லா இடத்துலையுமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது. ஓகேங்களா? இட் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ஃபஸ்ட் எஜுகேஷனில் இதை வந்து நம்ம கல்வியில் யூஸ் பண்ணுறோம், ரயில்வே ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறோம், ஏர்லைன்ஸில் யூஸ் பண்ணுறோம், ரிசர்ச்சு, மெடிசின், என்டர்டெயின்மெண்ட், மார்க்கெட்டிங்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டர் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கம்ப்யூட்டர் பார்க்காத சில்ட்ரன்ஸ் இருக்கவே மாட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ நான் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஸோ சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை கடைக்கு எங்கேயோ எனிதிங் நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பு போகிறோன்னா கூட அந்த இடத்துல கூட நமக்கு ஒரு வந்து கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகேப்பா, கம்ப்யூட்டருடைய டெஃபினேஷன் என்ன, கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர், COMPUTER, கம்ப்யூட்டர். C ஃபார் காமன்லி, O ஃபார் ஆப்ரேட்டட், M ஃபார் மெஷின், P ஃபார் பர்டிகுலர்லி, U ஃபார் யூஸ்டு ஃபார், T வந்து டெக்னிக்கல், E எஜுகேஷன் அண்ட் R வந்து ரிசர்ச். இதுதான் கம்ப்யூட்டருடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இது சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம காமனாக வந்து ஒரு ஆப்ரேட்டட் பண்ண மிஷினை பர்டிகுலர்லி நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், டெக்னிக்கலாக, எஜுகேஷனு, ரிசர்ச் ஃபீல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோன்றது தான் அவங்க வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது அதை முதல் எழுத்தை கொடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ், புரியுதா? இப்போது கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு 5 பார்ட்ஸ் இருக்குது, 5 பாகங்கள் இருக்குது. என்னென்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணணுன்னா கீபோர்டு வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பிக்சரில் எது கீபோர்டுன்னு பாருங்கள். CPU, நெக்ஸ்ட்டு சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூனா என்னது? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்புறம் மானிட்டர் ஒன்று தேவை. நெக்ஸ்ட்டு மவுஸ் ஒன்று தேவைப்படும். மவுஸுனால் நம்ம அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு, கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு மவுஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீபோர்டு. இப்போ கீபோர்டுன்னு நான் சொன்னல, கம்ப்யூட்டர் ஆஸ் ஏ 5 பார்ட்ஸ்ன்னு சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? கீபோர்டு. என்ன கீபோர்டுனால் என்னப்பா? கீபோர்டுன்றது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். கீபோர்டுன்றது என்னது? ஒரு இன்புட் டிவைஸ். இது வந்து நம்ம டைப்ரைட் பண்ணுறதுக்காக, அதாவது என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்றது அதில் கொடுத்துருப்பாங்க. அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு இன்புட்டு இது கொடுத்தா மட்டும்தான் சிஸ்டம் வந்து வேலை செய்யும். மானிட்டரில் நமக்கு தெரியும். அதுதான் வந்து கீபோர்டு. அதுக்கு தான் நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். கீபோர்டில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த கீபோர்டில். ஓகேங்களா? கீபோர்டில் என்னென்ன இருக்குன்னா லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ். அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் கீபோர்டு வந்து 104 கீஸ், அதாவது 104 கீஸ் வந்து இருக்குது. கீஸ் எல்லாமே கீபோர்டில் தான் குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு 5 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. அது என்னென்னன்றதை அது பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு 5 கேட்டகரியில் ஃபஸ்ட் ஒன் வந்து லெட்டர் கீஸுன்னு சொல்லுவாங்க. லெட்டர் கீஸ்னால் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஏபிசி ஆல்ஃபாபெட்ஸில் இருக்கும். நம்பர் கீஸ்னால் உங்களுக்கு நியூமரிக்கலில் இருக்கும், அதாவது 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கும். ஆரோ கீஸ்னால் இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, மேலே போகணும், கீழே வரணும், இந்த சைடுன்னு ஒரு ஆரோ மார்க்கு குறிப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து ஆரோ கீஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதுக்காக ஃபங்க்ஷன் கீஸ்னு சொல்லுவாங்க.
அது தாண்டி 5வதா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அதெல்லாம் என்னென்ன கீஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்டர் கீஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆல்ஃபாபெட்டில் இருக்கும், A to Z வரைக்கும் இருக்கும் அந்த கீபோர்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் கீஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் இருக்கும். நியூமரிக் நம்பர் இருக்குல்ல 1 2 3 4 5. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பர் கீஸு. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இதில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் இப்போ அந்த நம்பர் மேலே பாருங்கள், 1 2 3க்கு மேலேயே அங்கே பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளு, இந்த என்னது ஆரோ மார்க் மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் ஸ்பெஷல் கீஸ். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு பின்னாடி சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆரோ கீஸ்னால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட் இதை குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கீஸ் தான் ஆரோ கீஸ். ஓகேங்களா? ஸோ அப் ஆரோ வந்து அந்த மூவ்ஸ் த கர்சர் அப் பை 1 லைன், அதாவது டவுன் பண்ணுறதுக்கு, அப் பண்ணுறதுக்கு, ரைட்டு போகணும், லெஃப்ட்டு போகணும் அப்படின்னு மூவ் பண்ணுறதுக்காக அந்த கீஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் கீஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஷார்ட்கட். அதாவது ஷார்ட்கட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஃபங்க்ஷன் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது எல்லாத்துக்குமானா இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் கீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த கீஸ் ஆர் ஃபவுண்ட் அபோவ் த நம்பர் கீஸ். இப்போது இந்த நம்பருமே சேர்த்து உங்களுக்கு வரும். F1 F2 F3 F4 இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட். ஆக்சுவலி F1 எதுக்கு யூஸ் பண்ணணும், F2 எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் கீஸ். ஃபங்க்ஷன் அதுதான் F. அதை வந்து நியூமரிக்கல் வேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த கீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஓகே, இப்போ பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து நம்ம கம்ப்யூட்டரோடைய பேசிக் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதோடைய ஸ்பெஷல் கீஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு அதோடைய CPU, மானிட்ரு, மவுஸு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.